இல்லை அப்படின்னா வெறும் கருவேப்பிலை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை 2 இலையும் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி, அதாவது கையிலே வந்து அப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ செம்பருத்தி இலையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி தாளிக்கிற அந்த பேனில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து இந்த செம்பருத்தி இலை நம்ம வந்து கையிலேயே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டலாம். அண்ட் கருவேப்பிலையும் நீங்கள் வந்து போட்டுருங்க. ஸோ 2மே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக சூடாகிடுச்சுன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டே போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து நல்லா கொதிக்குது. அந்த எண்ணெய் அதில் வந்து இந்த 2 இலையும் நல்லா வந்து அதோட சாறு வந்து இறங்குங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப டக்குன்னு சூடாயிடும். ஸோ அதனால் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்க.